இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வீட்ல இருக்கிற யாருக்கும் ஒழுங்கா வாய்ஸே வரமாட்டேங்குது. எத சாப்பிட்டாலும் கசப்பா இருக்கிற மாரி தோணுச்சு. எல்லாருக்கும் சளி, காய்ச்சல் இந்த மாதிரி இருந்துச்சா, அதனால நல்லா காரசாரமா ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக நாங்க சண்டே வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு கடையில. அது சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 1/2 கேஜி அளவுக்கு அந்த கடையிலேயே போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட்டே கிளீன் பண்ணிட்டு, அதில உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு குக்கர்ல 4 விசில் எடுத்துட்டேன். அது நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த தண்ணியிலேயே கொஞ்சமா பெப்பரும், கொத்தமல்லியும் தூவி விட்டு ரசம் மாரி குடிச்சோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா இதமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற பீஸ் எல்லாம் பிச்சு போட்டு நாட்டுக்கோழி மாரி ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் நல்லா காரசாரமா சூப்பரா இருந்தது. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆயில் சேர்த்துட்டு, சோம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பில, ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, பிச்சு போட்ட நாட்டுக்கோழியும் சேர்த்து கொத்தமல்லி தூவி விட்டு, ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டோம் அப்படின்னாவே, பிச்சு போட்ட நாட்டுக்கோழி சூப்பரா ரெடி ஆயிரும். இதுவும் நல்லா காரசாரமா எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சைட் டிஷ்ஷா